நம்மள மாதிரி லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவே இல்லாதா? அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? எப்படியோ ஓஎல் ஏஎல் வரைக்கும் நம்ம அம்மா அப்பாட சம்பாத்தியத்தில் நம்மளோட காலத்தை ஓட்டிட்டோம். இப்போது மனசு வேறு உறுத்திட்டே இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட கை ஏந்தக்கூடா. எப்படியாச்சும் முன்னேறணும். நம்மளோட நாடு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு படிக்கவனுக்கே வேலை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? ஏழுக்கு பிறகு 2-3 வருஷத்தை ஏதோ அப்படியும் இப்படியுமா அந்த கடை இந்த கடை நின்று ஒரு மாதிரியாக ஓட்டிட்டோம். இனியும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை முன்னேற்றன்னு சொன்னால் நம்ம எப்படியும் ஃபாரினுக்கு தான் போகணும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போகிறோன்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. அந்த ஏஜென்சி இந்த ஏஜென்சின்னு நம்மளை அலைய வச்சு காசையும் பறிக்கி ஏமாற்றி போட்டுருவானு. சரி, கல்ஃபுக்கு போவோமான்னு பார்த்தா அங்கே போய் இப்போ படிக்கவனுக்கே அங்கேயும் வேலை இல்லை. நம்ம போய் வேலை தேடி வேலை எடுத்து அதுவும் அங்கே இருக்கிற சம்பளமும் அந்தளவுக்கு நமக்கு நம்மளோட கனவை நிறைவேற்றத்துக்கு போதாமலுக்கு இருக்கும் இப்போ நிலைமைக்கு. அப்போ எங்கே தான் போகிறேன் நான்? ஒருவேளை ஜப்பான் இல்லாட்டி கொரியா போவோமா? ஜப்பானுக்கு போகிறோம்டா இப்போதைக்கு 20-30 லட்சம் ரூபா தேவையா? அதுவும் அங்கே இப்போ வேலை எடுக்கிறதும் சரியான கஷ்டமா? நமக்கு யாரும் இல்லை. யாரும் நம்ம காசு தருவா? நம்ம என்ன பண்ணுறது? என்ன செய்யலாம்? ஒருவேளை கொரியாவுக்கு போவோமா? கொரியாவுக்கு போகிறா யார்கிட்ட விசாரிப்போம்? நம்ம அன்றைக்கு ஒரு கேயோகோன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் பார்த்தவா, ஒரு ப்ரோ ஒரு ஆள் கொரியா பற்றி செஞ்சிட்டு இருந்தார். நம்ம அவர்கிட்ட ஒருக்கா எதுக்கும் ஏன் விசாரிக்க கூட எப்படி போவோம்னு சொல்லி. சரி, எதுக்கும் எடுத்து விசாரிக்க பார்ப்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, அவங்களோட பேர் என்ன ப்ரோ? என் பேரு கோலேஷ் ப்ரோ. கோலேஷா? எங்க ப்ரோ ஊர்? எங்க நீங்க? ஊரும் நின்றடிக்காம ப்ரோ. ஓ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன செய்யணும்? என்ன விஷயம்? என்னென்ன ப்ரோ, நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த நீங்களும் கொரியாவுக்கு போயிருந்தீங்க. இப்போ நாட்டில் இருக்கிற சரியான கஷ்டமாக இருக்குது ப்ரோ, நிலைமையெல்லாம் மோசம். இப்போ நானும் கொரியாவுக்கு வரணும் முடிவெடுத்திருக்கேன். இப்போ கொரியாவுக்கு வரணும். என்ன ப்ரோ செய்யணும்? பெரிய ப்ரோசஸாக ப்ரோ, அது என்னென்ன செய்யணும் ப்ரோ சொல்லுவீங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ, கொரியாவுக்கு வராது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரோசஸ் ஒன்றும் இல்லை. கொரியாவுக்கு வராது வேற ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்றுமே தேவையில்லை ப்ரோ. அவங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன், அவங்களோட லாங்குவேஜ் எக்ஸாம் கொண்டு வைப்பாங்க. அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். அந்த எக்ஸாமில் ஒரு கட் அவுட் வைப்பாங்க. அந்த கட் அவுட்டுக்கு மேலுக்கு எடுத்தால் சரி. அதான் இப்போ பேசிக். இது வேறு நமக்கு ஓஎல் வேணுமா ஏஎல் வேணுமா அப்படி ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. அப்படி ஒரு இது தேவையில்லை ப்ரோ. அடுத்தது ப்ரோ, அந்த எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னால் இப்போ லாங்குவேஜ் படிக்கணும். இப்போ மற்ற நம்ம இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி கொரியா லாங்குவேஜ் அவ்வளோ கஷ்டம் சொல்கிறதுக்கு இல்லை. அதே நம்ம எப்படி நம்ம ஒரு 5ஆம் ஆண்டு வரைக்கும் 6ஆம் ஆண்டு வரைக்கும் இப்போ எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நமக்கு அந்த லாங்குவேஜ் பாஸ் ஆகுது. அப்படி என்ன ப்ரோ? கொரியன் லாங்குவேஜ் தமிழில் எங்கே ப்ரோ படிக்க கொடுக்காங்க? நீங்கள் எங்கே படிச்சிங்க? அது எங்கே படிக்கிறேன்னு சொன்னா ப்ரோ, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு சொன்னா ப்ரோ, இப்போ நம்மளோட நாடு சிங்கள நாடு. இப்போ அதால் சிங்கள மொழியில தான் நிறைய பேர் படிக்க கொடுக்காங்க. அதில் நிறைய பேருக்கு டவுட் ப்ரோ, இப்போ எங்கே படிக்கலாம்? இப்போ நம்ம தமிழ் மொழியில் எங்கே படிக்கலாம் கொரியன் லாங்குவேஜுங்கிற ஒரு டவுட். அதில் ப்ரோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஏரியா, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்டில் எங்கட ஒரு ஏராவூருங்கிற ஒரு சின்ன ஒரு ஊரில் தமிழ் மொழியில் 2-3 சார் மாதிரி படிக்க கொடுக்காங்க ப்ரோ. அதில் ப்ரோ நான் படிச்சுட்டு வந்தது இர்ஃபான் சார் என்று சொல்கிறவர்கிட்ட ப்ரோ. இர்ஃபான் சார் என்று சொல்கிறவர், அவர் எனக்கு என்ன நல்லா கேர் பண்ணி நல்லா என்ன கவனம் எடுத்து நல்லா படிக்கிட்டு இருந்தார் ப்ரோ. இர்ஃபான் சார் ப்ரோ எங்களோட ஊரில் ஃபிசிக்கலாகவும் கிளாஸ் செய்கிறாரு. சாரா கொரியன் காலேஜ்னு சொல்லி ஆன்லைன்லேயும் கிளாஸ் செய்கிறாரு. அவரோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புகிறேன் ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ? கொரியாவோட சம்பளமெல்லாம் என்ன மாதிரி ப்ரோ? எவ்வளோ ப்ரோ எடுக்கலாம் சம்பளமெல்லாம்? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சின்ன எப்படி ப்ரோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்த்துருவோம் ப்ரோ. நீங்கள் கொரியன் லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிலேருந்து இங்கே வந்து இறங்கி வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு ப்ரொசஸ் வரைக்கும் நான் அதுக்குள்ளே ஒரு தனி சீரியஸாக செஞ்சிட்ருக்கேன் ப்ரோ. அந்த சீரியஸில் நான் உங்களுக்கு கொரியாவில் சம்பளம் எவ்வளோ, எப்படி கொரியாவுக்கு வர்றது, லாங்குவேஜ் எக்ஸாம் படிச்சுட்டு இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ரோசஸ் அப்படி எல்லாத்தையும்
நான் ஒரு ஃபுல் சீரீஸாக செய்கிறதுக்கு இருக்கேன் ப்ரோ. அது கட்டாயமாக நம்முடைய கேயோகோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ. கொரியை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் தெரிஞ்சு கொள்றதுக்கு. தேங்க்யூ ப்ரோ. பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன். சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.